தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஆணி மாத பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ மே மாதம் 1ஆம் தேதி வந்த குரு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை தராருன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அதிக ஆபத்து கிடையாது, ஒரு மேம்போக்கான ஒரு சூழ்நிலை தராருன்னு சொல்லணும். இருந்தாலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரிஷபத்திலே உங்கள் ராசியிலே குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷபத்தில் குருவாக இருந்தாலும் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றில் குரு தான் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. ஜென்ம குருனா நமக்கு பெருசாக உங்களுக்கு ஒன்றும் கஷ்டத்தை தரப்போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்து 7ஆம் இடம் என்னும் இடத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடம் எந்த இடத்தை பார்க்க போகுது? ஏன்னா 7ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. அதனால உங்களுக்கு பெருசா ஒன்றும் தாக்கம் இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு அசையாத சொத்து, ஒரு சிறு இடமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்னதாக ஒரு காடு வாங்க போறீங்க, ஒரு சிம்பிளாக ஒரு காடு வாங்க போறீங்க, இல்லை சின்னதாக ஒரு வீடு கட்ட போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டில் இருந்தோம், ஒரு சீட்டு போட்ட வீட்டில் இருந்தோம், ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதை மாற்றி அமைக்கும் ஒரு வல்லமை உங்களுக்கு வரப்போகிறது. அதே போல் பெரிதாக ஒன்றும் பெருசாக கிடையாது, சின்னதாக ஒரு காங்கிரீட் வீடு, ஒரு கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்கும் ஒரு தொகுப்பு வீடு, அந்த மாதிரியான ஒரு சிறு வீடு அதை நீங்கள் செய்து காட்டும் ஒரு தன்மை உங்களுக்கு வரப்போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் இருந்த குரு 7ஆம் இடத்தை செவ்வாயுடைய வீட்டை பார்க்கறதால குருவும் அதாவது செவ்வாயும் சொந்த இடத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? செவ்வாயும் ஆட்சி பெற்றபடியால் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் வீடு கிடைக்கிறது வாய்ப்பு உள்ளது. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தை நீங்கள் எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்கள் இருக்கிற வீட்டை சாதாரண வீட்டை மாற்றி அமைச்சு சிறு வீடாக இருந்தாலும் காங்கிரீட் வீடு போட்டு கட்ட போகிறீங்க, அது உறுதி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் ஜென்ம குருவாக இருக்கிறதால வேலை நடக்கும், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒருத்தவங்களை சில பேர் ஏமாற்றுவாங்கன்னா 500 ரூபா பொருளை 750 ரூபா 1000 ரூபான்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மேலும் கொஞ்சம் செலவு தான். அதனால் கொஞ்சம் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளை வாங்கும்போது யோசித்து வாங்குங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்களை வச்சு வாங்குங்க. சரிங்களா? வீட்டு பொருளாக இருந்தாலும் சரி, ஃபர்னிச்சர் ஐட்டம் இருந்தாலும் சரி, இல்லை ஆடம்பரமான பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக பைக் வாங்க போகிறோம், ஒரு கார் வாங்க போகிறோம், இல்லை ஒரு செகண்ட் கார் வாங்க போகிறேன், ஒரு சேனல் ஒரு பைக் வாங்க போகிறேன்னு சொன்னால் ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு ஒரு மெக்கானிக் கூட்டு போயிட்டு, இல்லையா உங்களுக்கு அனுபவம் உள்ள ஒரு ஆள் கூட்டு போயிட்டு வாங்க பாருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு கொஞ்சம் பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? நான் ரிஷபராசிங்கிறதால அதனால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் அடுத்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? பணம் சார்ந்து இதுக்கு முன்னாடி நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம் அவங்களுக்கு பணம் கரெக்டாக கொடுத்தோம், வாங்கினோம், போனோம், வந்தோம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் தொழில் பண்ணுறவங்க, இந்த வட்டி கூட வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி நான் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்பு உள்ளவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆணி மாதத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வரும். கொஞ்சம் ஏமாற்றுவாங்க. இந்த 2 மாதம் இப்போ தரேன்னு சொல்லுவாங்க, இந்த 10 நாள் கழிச்சு தருவாங்க. இல்லை இந்த மாதம் 2 மாதம் ஆகுன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு 6 மாதம் கழிச்சு தருவாங்க, பணம் தருவாங்க. அப்போ அதில் மாதிரி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைன்னா பணம் வேறு தர வேண்டாம். சரிங்களா? அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நீங்களே பரிசோதிச்சுக்குங்க. இப்போ நம்ம சேர்ந்து கரெக்டாக செய்கிறோமா, இல்லை நம்ம இந்த விலை கொடுத்து இந்த பொருள் வாங்குறோமே, அது கரெக்டான விலையா அப்படின்ட்டு நீங்களே உங்களை பரிசோதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் இறங்க பாருங்கள். ஆக மொத்தம் இந்த ஆடி மாதங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அடியெடுத்து வைக்கும் மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா மனை சார்ந்தது, வீடு மனை சார்ந்தது. கண்டிப்பாக வீடு இதற்கு முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தோம், கட்ட முடியல, எங்கெங்கே போய் சம்பாதிச்சோம், கட்ட முடியல, அந்த மாதிரி உள்ள ரிஷபராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பை தரப்போகிறது. அதற்கு காரணம் குருவும் சாதகமான வீட்டில் இருக்க, செவ்வாயும் சாதகமான வீட்டில், அதாவது நிலமகன் இனம் செவ்வாய் கிரகமும் சாதகமான வீட்டில், அதாவது சொந்த வீட்டில் ஆட்சி அமையும் செய்கிறதால உங்களுக்கு அந்த மாதிரி சார்ந்த விஷயத்தில், அதாவது அசையாத சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம் கூட நீங்கள் வாங்கலாம்.
சரிங்களா? இல்லை இருக்கிற வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, இல்லை கொஞ்சம் ஒரு ரூம் எக்ஸ்டன் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 2 ரூம் எக்ஸ்டன் பண்ணி கட்ட போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி உள்ளவங்க, அது மாதிரி சின்ன சின்ன வேலைகள், பெருசாக கிடையாது, சின்ன சின்ன வேலைகள் தொடங்கி செய்யறதுக்கு இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகும் உங்களுக்கு என்ன வரப்போகிறது. அதே போல் சக உறவு, சக நண்பர்கள், நட்பு, அதாவது நட்பு வட்டாரம், இதெல்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சொந்தம் உற்ற உறவினர், நெருங்கிய சொந்தமாக இருக்காங்களா, கொஞ்சம் தள்ளி வைங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு பணியாக இருப்பாங்க. நெருங்கிய சொந்தக்காரலாம் இருப்பாங்க, அவங்களே அவங்கள்ட்ட பணத்தை ஏமாற்றி சாப்பிடலாம். அதனால் நெருங்கிய உறவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பழகுங்க. பழகலாம், பழகணும், பழக தேவைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமாக கையாளுங்க, கொஞ்சம் நிதானமாக பழகுங்க. சரிங்களா? அப்படி பழகினீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரொம்ப இறக்க மனசு உள்ளவர்கள். சரிங்களா? சில நேரத்தில் ஒட்டடின குணமாக இருந்தாலும் சில நேரத்தில் ரொம்ப மனம் உங்களுக்கு இலகிடும். பெண்கள் மனது மாதிரி மனம் இலக்கிடும். அதனால் கொஞ்சம் சாதுவாக பேசுனாங்கன்னா நீங்கள் மனம் இறக்கிடுவீங்க. அதனால் உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு அவசியம். அதனால் கையில் பணம் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடி செலவு பண்ணிடாதீங்க. சிக்கனமாக இருந்தீங்கன்னா தேவைக்கேற்ப உங்களுக்கு பணம் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எல்லாம் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு பணம் வரணும்னு சொன்னால் உங்களுக்கு கையில் வரப்போகிறது கிடையாது. அதனால் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாகவும், உங்களுக்கு சில நேரத்தில் நீங்கள் பாடம் கற்பித்துக் கொள்ளும் மாதமாகவும் அமைய போகிறது. அதாவது இன்னார் இந்த மாதிரி தான், இவங்க இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்காங்க, இவங்க இதை வச்சு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை உங்கள் மனசில் ஒன்று வச்சு நம்மகிட்ட ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவளை கண்டுபிடிக்கும் திறமை உங்களுக்கு வரும். சரிங்களா? எனக்கு காரணம் என்னென்னா, குரு ஜென்மத்தில் இருந்து உங்கள் சிந்தனையை தூண்டுகிட்டே இருப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சிந்தனை தூண்டும் மாதமாக இந்த ஆனி மாதம் அமைய போகிறது. எனக்கு அது காரணம் குரு. அப்போ சிந்தனை தூண்டுதல்னா அந்த தூண்டுதல்ங்கிறது நல்ல விஷயத்துக்காக தான், கெட்ட விஷயம் கிடையாது. நல்ல விஷயம்னா நான் சொல்கிற மாதிரி சொத்து சம்மந்தப்படுது, இடம் சம்மந்தப்படுது, மற்ற விஷயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம குருவாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 7ஆம் இடம் தான் கலசர சாணம் அப்படிங்கிறத உங்களுக்கு ராசியில் 7ஆம் இடம் தான் கலசர சாணம். அப்போ கலசர சாணத்தை ஜென்ம குருவாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ எப்பயுமே குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கலசர சாணத்தை பார்க்குறாரு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கலசரம் சாணத்தை குரு பார்க்குறதால கண்டிப்பாக இதற்கு முன்னாடி 10-15 பொண்ணு பார்த்துடுங்க, ஒரு பொண்ணு அமையலை, செட் ஆகலை, படிப்பு சரியாக இருந்துச்சுன்னா ஜாதகம் சரி வரல, ஜாதகம் சரியாக இருந்துச்சுன்னா குடும்பம் சரியில்லை, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஆனி மாதம் வந்து நல்ல வரன், தகுந்தாற் போல நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கலஸ்திரம் எனும் திருமண நிகழ்வு உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு காரணம் குரு சாதமனை வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி வீடு மனைக்கு செவ்வாய் சஞ்சாரம் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் சனியும் உங்களுக்கு சாதமனை வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. சனியும் சொந்த வீடு, செவ்வாயும் சொந்த வீடு, குரு செவ்வாய் வீட்டு பார்வை. அப்போ இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எல்லா கிரகமும் சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதான் அர்த்தம். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நமக்கு விட்ட கரெக்டாக பேசுறது சரியாக பேசுகிறோமா, இல்லை நம்ம இந்த பொருளாதார சார்ந்த விஷயம் கரெக்டாக நம்ம கவனம் கையாளுறோமா, இல்லை கணக்குகள் நம்ம கரெக்டாக இருக்குமா, இல்லை கணக்கு விட்டு போச்சா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்த்து உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு இது நல்ல மாதமாகும், நல்ல விஷயம் நடக்கக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் சுபவரையம் நல்ல செலவு பண்ண போகிறீங்க. நல்ல செலவுனா சிறு சிறு செலவுகள் பண்ணுறதுக்கு இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த மாதமாக அமைய போகிறது. பிள்ளை பேர் உங்களுக்கு அதிக பலத்தை கொடுப்பார்கள். அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதற்கு முன்னாடி திருமணம் ஆனவர்களாக இருந்தாங்கன்னா, அதே புத்திரசானம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, இப்போ ஆனி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புத்திரசானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரப்போகிறது. உங்களுக்கு குழந்தை பாய்ச்சியம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய சாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலமாக இருக்கப்படியால் உங்களுக்கு அதை வச்சு புதுமூச்சு எடுக்க போகிறீங்க. அதை புதுமூச்சு எடுத்தால் நல்லா நடக்குமா அப்படின்றது, சொத்து விஷயத்தில் புதுமூச்சு எடுத்தால் நல்லா நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும். அது இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் அத்தனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி செய்கிற வேலையெல்லாம் அரை நடந்திருக்கும். இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. ஒரு முடிவு பெறும் வேலையாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. அதுமாதிரி ஜென்ம குருவாக இருக்கிறதால உங்களுக்கு ப்ரெஷர், உடலில் கொஞ்சம் உடம்புக்கு பார்த்துக்கணும். கொஞ்சம் அது மாதிரி
அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனீங்கன்னா உடல் சோர்வதை, ப்ரெஷர் வரும், டயர்னஸ் வரும். அடுத்தவங்கள்ட்ட டக்கு டக்குன்னு எரிஞ்சு பேசுறதுன்னு சொல்கிற பார்த்தீங்களா, டக்குன்னு கோவப்படுறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரிங்களா? டக்குனு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தாழ்ந்து பேசுகிற மாதிரி கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறதால கோபம் கொஞ்சம் அடிக்கடி வரும் உங்களுக்கு. அதுவே ஒரு பெரிய அப்புறம் ஒரு விரை செலவு வழிவகுத்துரும். அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ப்ரெஷராக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. மற்றபடி நீங்கள் மனதில் நினைத்தது எல்லாமே நினைத்த நேரத்தில் கை கொடுக்கும் மாதமாகும். அதுமாதிரி மனதை குப்பை தொட்டியாக வைத்துக் கொள்ளாதீர்கள். கெட்ட விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதுக்கப்புறம் நடக்கப்படுறது மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. நினைவில் வச்சுக்கிட்டு இந்த ஆணி மாதம் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கும் என்பதில் ஆணித்தனமாக இருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ராசிகள் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.